உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் காலமானார். அவருக்கு வயது 75. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தற்போதைய ஈரோடு கிழக்கு தொகுதி MLAவுமான EVKS இளங்கோவன் நுரையீரல் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு கடந்த மாதம் 11ஆம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர். கடந்த சில நாட்களாக மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் இளங்கோவனுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் இன்று காலை அவரது உயிர் பிரிந்தது. இதனால் காங்கிரஸ் தொண்டர்களும் இளங்கோவனின் குடும்பத்தினரும் கவலை அடைந்துள்ளனர். 1984ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இளங்கோவன் 1996 முதல் 2001ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார். பின்னர் GK வாசன் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை உருவாக்கியதால் 2014 முதல் 2016 வரை மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக EVKS இளங்கோவன் பதவி வகித்தார். 1996ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட இளங்கோவன் தோல்வியடைந்தார். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் இருந்து காங்கிரஸ் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது காங்கிரஸ் அமைச்சரவையில் ஜவுளித்துறை இணை அமைச்சராக பதவி வகித்தார். 2009ஆம் ஆண்டில் ஈரோடு, 2014ஆம் ஆண்டில் திருப்பூர், 2019இல் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் இறங்கிய இளங்கோவன் 3 தேர்தல்களிலும் தோல்வி அடைந்தார். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஈரோடு கிழக்கு தொகுதி MLAவாக இருந்த இளங்கோவனின் மகன் ஈவேரா திருமகன் உடல்நலக் குறைவால் காலமானார். இதனால் அங்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார்.